ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய விளக்குகளை புதுசு போல் கடையில் வாங்கின மாதிரி எப்படி மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கருத்தே போகாது. நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளக்குகளில் இருக்கிற அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் காட்டன் கிளாத் கூட எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா விளக்குமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக புளி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அது ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக லெமன் 1 லெமன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ விளக்கு நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது 2யுமே மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட நான் 1 ஸ்பூன் கிட்ட தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக கலந்துக்கலாம், அவ்வளோதான். உப்பு கரையணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் தேங்காய் நார் தான் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் நார் யூஸ் பண்ணால் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் அந்த லெமன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அதில் லைட்டாக நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் நார் வச்சுட்டு அந்த புளியும் லெமனும் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். உடனே உங்களுக்கு நல்லா ஒயிட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாதான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் போகும். இதே மாதிரி நீங்கள் செம்பு, பித்தளை இந்த மாதிரி பாத்திரங்கள் கூட இதே மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். நம்ம லைட்டாக தேய்ச்சதுக்கே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி குத்து விளக்கும் நான் தேய்ச்சி விட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சதுக்கப்புறமா நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் சபீனா பவுடர் இல்லைன்னா நார்மல் வின் பார் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நான் இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சுட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இன்னுமே நமக்கு நல்லா க்ளீன் ஆகும். சோப் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் தண்ணியில் உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கழுவின உடனே இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து தொடச்சிருங்க. இல்லைன்னா அது ஒரு திரியாக அப்படியே பிடிச்சிக்கும். இப்போ நம்ம காட்டன் கிளாத்தில் சுத்தமாக நல்லா தண்ணியெல்லாம் போக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திருநீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி விளக்கு மேலே நல்லா தொடச்சி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த திருநீர் நம்ம கண்ணாடியில் தேய்ப்போம் பார்த்தீங்களா, கண்ணாடியில் தேய்ச்ச உடனே அந்த கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு இருக்கும்ல, அதே மெத்தட் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த திருநீர் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே புது விளக்கு மாதிரி நம்ம கடையில் வாங்கக்கூடிய மாதிரியே நமக்கு கிடைக்கும். துளி கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த துடைக்கக்கூடிய கிளாத்லேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம். தொடச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேஜிக் மாதிரி ரொம்பவே பளபளன்னு ஆயிருங்க. இதே மாதிரி நீங்கள் செம்பு பாத்திரம், பித்தளை இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது திருநீர் போட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடுக்கில் இருக்கிறதெல்லாம் இன்னுமே நல்லா க்ளீன் ஆகி நமக்கு வந்துடும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னடா ஒரு விளக்கு க்ளீன் பண்ண இவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு நினைக்க வேணாங்க. இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ பெரிய திருப்தி, ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இந்த விளக்கில் நம்ம சாமி கும்பிடும்போது இருக்கிற அந்த பாசிட்டிவ் வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் திருநீர் போட்டு சுத்தமாக நான் தொடச்சி எடுத்துட்டேன். முதல்ல இருந்த விளக்குக்கும் இப்போ இருக்கிற விளக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே கடையில் வாங்கின மாதிரி புதுசாக அப்படியே இருக்குது. அந்த காமாட்சி விளக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்களே முதல்ல பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம மாதம் மாதம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை ரொம்பவே மிச்சமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.